இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியில் உண்மையை நமக்கு இயேசு அறிவிப்பதை இன்றைய பாஸ்கா காலம் 5ஆம் ஞாயிறு வெளிப்படுத்துகின்றது. இயேசுவின் விடைபெறுதல் மற்றும் சீடர்களுக்கு அளிக்கும் ஆறுதலை மையமாக கொண்டது. இயேசு தன்னை வழியும் உண்மையும் வாழ்வுமாக அறிவித்து விண்ணகத்தில் தந்தை வீட்டில் இடம் ஆயத்தம் செய்யப் போவதாகவும், தந்தையை அடைவதற்கான ஒரே வழி தாமே என்பதையும் விசுவாசத்தின் முக்கியத்துவத்தையும் விளக்கி கூறுகிறது. கலங்காதிருங்கள் என்று கூறி தந்தையிலும் தம்மிலும் விசுவாசம் வைக்கவும் தம்மால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்றும் அவர் உறுதியளிக்கின்றார். தம்மில் நம்பிக்கையை இழக்காமல் தன்னை நம்புமாறும் உறுதியளிக்கிறார். இயேசு தன் சீடர்களிடம் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என கூறுகிறார். இது கடினமான சூழலிலும் இறை நம்பிக்கையுடன் அமைதியாக எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் மன உறுதியை தருகிறது. கடவுளின் அன்பையும் விண்ணக நம்பிக்கையையும் ஆழமாக பிரதிபலிக்கிறது. இயேசு தாம் பிரிந்து செல்லப் போவதை அறிவித்ததால் சீடர்களின் இதயம் கலக்கமடைந்தது. அவர்களுக்கு அவர் நம்பிக்கையை அளிக்கிறார். பயம் தவிர்த்தல் என்பது உள்ளம் கலங்காமல் இருப்பது, எந்த சூழ்நிலையிலும் இறைவனின் பராமரிப்பில் நம்பிக்கை வைப்பதாகும். கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது போலவே இயேசுவின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் கலக்கத்திலிருந்து நாம் விடுபட முடியும். இயேசுவின் மரணத்தை பற்றி சீடர்கள் கலங்கியிருந்த நேரத்தில் கடவுளையும் இயேசுவையும் விசுவசிப்பதன் மூலம் நிம்மதி பெற அறிவுறுத்துகின்றார். இயேசு செல்கிற இடம் விண்ணகம். அங்கு தந்தையின் வீட்டில் பல தங்குமிடங்கள் உள்ளன. அவர் சீடர்களுக்காக இடம் ஏற்பாடு செய்ய செல்கிறார். மீண்டும் வந்து உங்களை என்னுடன் சேர்த்துக் கொள்வேன் என உறுதியளிக்கின்றார். தோமா, பிலிப்பு போன்ற சீடர்களின் சந்தேகங்களுக்கு இயேசு பதிலளிக்கின்றார். விண்ணகத்திற்கு செல்ல இயேசுவே ஒரே வழி. அவர் இறைவனின் உண்மை தன்மையை வெளிப்படுத்துகின்றார். அவரே அழியாத வாழ்வை தருகிறார். இயேசுவை அறிந்தவர் தந்தையை அறிந்தவராவார். இயேசுவின் மிக முக்கியமான வாக்குறுதி வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. தந்தையை எங்களுக்கு காட்டும் என்ற பிலிப்புவின் வேண்டுகோளுக்கு என்னை கண்டவர் தந்தையை கண்டார் என்று இயேசு கூறுகிறார். தந்தை இயேசுவிலும் இயேசு தந்தையிலும் உள்ளார். அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் தந்தையின் செயல்களே. தன்னை நம்புபவர்கள் தன்னிடம் காண்பவற்றை பெரிய செயல்களாக செய்வார்கள் என்று இயேசு நம்பிக்கை ஊட்டுகிறார். இயேசுவை விசுவசிப்பவர்கள் அவர் செய்த செயல்களை விட பெரிய செயல்களை செய்வார்கள். இயேசுவின் பெயரால் தந்தை இறைவனிடம் கேட்கும் அனைத்தையும் தந்தை மகனின் வழியாக பெற்று தருவார். இது ஜெபத்தின் வல்லமையை வலியுறுத்துகிறது. இன்றைய நற்செய்தி நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்கள் மற்றும் குழப்பங்களுக்கு நடுவிலும் நம்பிக்கையோடு இருக்க அழைப்பு விடுக்கின்றது. இயேசுவே நம் வாழ்வின் உண்மையான வழி என்றும் அவர் நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்கிறார் என்றும் நம்பி அவருடைய அன்பு கட்டளையை பின்பற்றி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம்.